இது லயன் கிங்ஸ் 5வது போலில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குதுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஜாகுவாருக்கும் நம்ம ஊர் கிரிக்கெட்டுக்கும் விளாட்றாங்க. இவர் அருள் வந்து இவர் அடிக்க மாட்டார். இவருக்கு காமிங்க, இவர் அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண மாட்டார். ஃபஸ்ட்டு ஓவர் போகிறதுக்காக புவி ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாலே கேட்சுங்க. கேட்சா பிடிப்பாங்களா? கேட்ச் ட்ராப் அங்கே கேட்ச் ஒரு ட்ராப்புங்க. எட்ஜு 2வது பால் புவி ஓடி வந்துட்டு இருக்காரு. லெஃப்ட் பேட்டிங்கு. பால் நல்ல பவுன்ஸுங்க, நல்லா பால் ஏறிடுச்சு. 2 பால் அருமையாக போட்டிருக்கிறாரு. 3வது பாலுக்காக ஓடி வந்துட்டுருக்காரு. ஆஃப் சைடு பால் வந்து பவுண்ட்ரிங்க. நல்ல ஷாட்டு, நல்லா கவர் ட்ரைஸ் நோக்கி அருமையான ஷாட். போன பால் ஒரு அருமையான பவுண்ட்ரி வச்சுருந்தார். 4th பால் வைடுங்க, பால் வெளியே. நெக்ஸ்ட் பாலுக்காக ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. ஃபுல் டேஸ் பால், பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாருங்க. அருமையான பால் மிஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் 2 வந்துட்டு தான் இருக்குது. நல்ல 2 பவுலர் நல்லா போட்டுக்கிறாரு. பேட்டிங்லாம் இங்கெல்லாம் முடிஞ்சு அடிச்சுக்கிறாங்க. ஃபுல் டெஸ்ட் பால் ஸ்ட்ரெயிட்டு போயிட்டுக்குதுங்க. 4ங்க பால், நல்ல ஷாட். கடைசி பால் சுரேஷ் எதிர்கொண்டுட்டுருக்கிறாரு. நல்ல பாலுங்க. ஸ்டெம்பை நோக்கி அந்த பால் பேட்ஸ்மேன் தடுத்து விக்கெட்டை காப்பாற்றிட்டார். ஒரு ஓவர் முடிவுக்கு 11 ரன்னு. 2வது ஓவருக்கு கமலேஷ் படம் வந்துக்கிறாரு. ஆஃப் யார்க்கருங்க, நல்ல யார்க்கர் பால். பேட்ஸ்மேன் வந்து எதுவும் பண்ண முடியல. 2வது பால் போகிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு கமலேஷ். பால் ஆஃப் சைடு வைடுங்க, இறங்கவும் ஆஃப் சைடு வைடாக போட்டார். 2வது பால் வைடு. இப்போ 2வது பால் தான் போட வர்றாரு. இது எட்ஜுங்க, கேட்ச் ட்ராப் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. 2 பால் கமலேஷ் அருமையாக போட்டிருக்கிறாரு. 3வது பால் போட வர்றாரு. பால் டாட்டுங்க. பால் வைட், சாரி. போன பால் வைடு. இப்போ 3வது பால் ரீபால் போடுறாரு. ஆஃபில் நல்ல ஷாட்டுங்க. நாலாவது பால் கமலேஷ் போட வர்றாரு. சுரேஷ் எதிர்கொள்கிறாரு. பால் வந்து அருமையான கட்டுங்க. 5வது பால் போட வந்துட்டு இருக்காரு கமலேஷ். பால் ஷாட்டு 6ங்க. பாலுங்க அந்த காம்பவுண்டை தாண்டி போயிடுச்சுங்க. போன பால் அருமையான 6. இப்போ இந்த பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பேட்ஸ்மேன் ஆஃபில் ட்ரைவ் பண்ணிக்கிறாருங்க. அங்கே சவுந்தர் பால் பிடிச்சி போட்டுக்கிறாரு. அவர் தான் அந்த சேனலோட ஓனர். நம்ம ஊர் கிரிக்கெட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சுரேஷோட பேட்லேருந்து நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கல. இப்போயாவது எதிர்பார்க்கலான்னு தான் பேட்டை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. யாருக்குங்க இந்த பால்? பவுலரும் அப்புறம் அவரால் முடிஞ்சது நல்ல பால் தான் போட்டுட்ருக்கிறாரு. 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் வந்து 23. 3வது ஓவர் போகிறதுக்காக ஹரி தயாராகிட்டுருக்கிறாரு. வந்து எதிர்கொள்கிறதுக்காக சுரேஷ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. பால் ஸ்ட்ரெயிட் அடிச்சிட்டாருங்க. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பேட்ஸ்மேன். ஏன்னா இது 6 போயிருக்குன்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஹரி 2 பால் நல்லா தான் போட்டுட்டுருக்கிறாரு. இந்த பால் லெஃப்ட்டு. போன பால் 4வது ஸ்டெப்புக்கு பதிலாக 7வது ஸ்டெப் வச்சிட்டாரு. அதனால் ஒரு கால் கடிக்கலை. இப்போ கால் கடிச்சாச்சு. வந்துட்டுருக்கிறாரு, போட்டுட்ருக்கிறாரு. பால் டாட் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஹரி 3 பால் நல்லா போட்டுட்டுருக்கிறாருங்க. நல்லா பாலை டெலிவரி பண்ணிட்டுருக்கிறாரு. பால் ஸ்ட்ரெயிட்டு, கேட்ச் ட்ராப். நாலு பால் நான் போட்டுக்கிறாரு. பால் ஆஃப்லங்க, கையிலே வந்துருச்சுங்க. கேட்ச் அவுட். சுரேஷ் வந்து தனது விக்கெட்டை இழந்துட்டு போயிட்டுருக்கிறாரு. இந்த பால் எதுக்குற காமராஜ் வந்துக்கிறாரு. அங்கே பாருங்கள், பாலே அடித்தாருங்க வானத்துக்கு. பால் வானத்துலேருந்து விழுந்துச்சிங்க. பால் அங்கே போயிட்டு இது பால் இது பார்க்க ஜூம் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஆனால் இது ஒரு 80 மீட்டர் 6ங்க. இது அருமையான ஷாட். திரு காமராஜ் வந்து பழைய பிளேயருங்க. கிட்டத்தட்ட 45+. இருந்தாலும் அவர் இந்த வயசுலேயும் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள் ஷாட்டை பாருங்கள், அருமையான ஷாட் அடிச்சுட்டு இருக்கிறாருங்க. கேட்சு ஃபில்டர்ஸ் விட்டுட்டாங்க. நல்லா டீமுக்காக உழைக்கிறாருங்க. நம்ம ஊர் கிரிக்கெட்டோட ஓனர்
திரு சவுந்தர் அவர்கள் பால் போட வந்துக்கிறாருங்க. அவர் வந்து நல்லா போடுவார், பும்ரா மாதிரியே. பால் நல்லா போட்டாருங்க. ஒரு ரன்னு. 3 ஓவர் முடிவுக்கு 33 ரன்னு. இப்போ ஒரு ரன்னோட சேர்த்து 34. ரெண்டாவது பால் திரு சவுந்தர் போகிறாரு. காமராஜன் நல்ல ஸ்ட்ரைக்கில் விளாண்டுட்டுருக்கிறாரு. அதுவும் அடித்தாருங்க, அருமையாக அடிக்கிறார் இவர். இவர் வயசானாலும் இவரோட ஷாட்டும் அழகும் இன்னும் அவரை விட்டு போகவே இல்லை. 2 பால் நம்ம ஊர் கிரிக்கெட் நல்லா போட்டுக்கிறாரு. நல்ல பால், நல்ல உடம்புக்கு நல்லா போடுறாருங்க. அவ்வளோ சீன்லாம் தேவையில்ல, பால் எடுங்க சவுந்தர். சவுந்தர் நல்லா போட்டுக்கிறாரு. காமராஜ் நல்ல ஸ்ட்ரைக்கு பாருங்க. பால் பவுண்ட்ரி நோக்கி போயிட்டுருக்கு. பவுண்ட்ரியே போயிட்டு நல்ல பேட்டிங் அருமையாக அடிச்சுட்டு இருக்கிறாரு. சந்திச்ச 4 பாலில் 3 பவுண்ட்ரி அடிச்சுக்கிறாரு. ஒரு 6, 2 4. காம்ராஜ் சல்யூட், காம்ராஜுக்கு சல்யூட். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் காமராஜ் அண்ணா விளாண்டுட்டு இருக்கிறாரு. கொடுத்தாரு பாருங்க கம்பேக்கு. இவர் தாங்க சவுந்தர். கம்பேக் கொடுத்துட்டாருங்க. அடுத்த பால் அவருக்கு கம்பேக் கொடுக்காம இருந்தால் சரி. இந்த பால் என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. ஆஃபில் போட்டார், நல்ல ஷாட்டுங்க. அங்கே பாருங்கள், இந்த ஷாட்டை பார்த்துங்க. இந்த வயசில் அவர் எப்படி அடிக்கிறாரு பாருங்கள். வயசு முக்கியம் இல்லை தான், இருந்தாலும் அவரோட ஃபிட்னஸ் முக்கியம் இல்லை. அதை பெருமையாக பேசுறதுக்காக தான் வயசை பற்றி பேசுகிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்ல ஸ்கோரு, நல்ல ஷாட்டு, நல்ல பால். 4 ஓவர் முடிக்கு 44. 5வது ஓவர் போட பால் வந்துக்கிறாரு. அருள் பேட்டிங். ஸ்ட்ரெயிட்டு ஷாட்டுங்க. பால் மரத்தில் நோக்கி போயிட்டுருக்குது. பட்டு கீழே வந்துருச்சு. கேட்சி கூட அந்த பால் வாய்ப்பாக இருந்திருக்கலாம். 2 ரன் விட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும். போன பால் ஃபுல் டேஸ் பால். இந்த பால் என்ன பால்னு பார்க்கலாம். பால் டாட்டுங்க. கம்பேக் கொடுக்குறாருங்க பவுலர். 2 பாலுக்கு 2 ரன் வந்துருக்குது. இப்போ 3வது பால். இதுவும் அருமையான பாலுங்க. அருமையான யார்க்கர். நல்லா போட்டுட்ருக்குறாங்க பால். இதில் என்ன ஒரு இதுனா, பேட்ஸ்மேனும் அடிக்கிறாங்க, பவுலரும் டாட் வைக்கிறாங்க. அதனால் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேட்ஸ்மேன் பக்கம் தான் ஸ்கோர் வந்துட்டு இருக்குது. 4 பால் வச்சாலும் 2 பால் அடிச்சிட்றாங்க. 3 பால் அருமையாக போட்டிருக்கிறாரு. 4வது பால் போடுறதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. பால் நடுப்பிச்சு, ஆனால் நல்லா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுதுங்க பால். அவர் டெக்னிக் தான் இந்த இடத்துல வேலை செய்யுது. நல்லா அருமையாக போட்டார். 5வது பாலுங்க. 4 பால் நல்லா போட்டுக்கிறாரு. இதுவும் ஆஃப் யார்க்கருங்க. பால் இந்த ஓவரில் 3 பால் போட்டாருங்க. இவர் சாதா பால் இல்லைங்க, ஆவின் பாலுங்க. 5 பால் அருமையாக போட்டுக்கிறார் பவுலர். இதுவும் அருமையான பாலுங்க. பால் மேலே ஏறிட்டு இருக்குது. கேட்ச் ட்ராப். இவங்க பண்ணுற மிஸ்டேக்கே கேட்ச் ட்ராப் தாங்க. நல்லா பவுலிங் போகிறாங்க, ஆனால் கேட்ச் ட்ராப் பண்ணிடுறாங்க. அந்த பேட்ஸ்மேன் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்காக அம்பையர் பண்ணி விட்டது ஜெய் 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 ஜெய். புவி வந்துட்டு இருக்கிறாரு 5வது ஓவர் போகிறதுக்காக. பால் டாட்டுங்க. இந்த பால் டாட் ஆகி விட்டது. போன பால் டாட்டு. 2வது பால் போகிறதுக்கு புவி வராரு. பாலிங் பால் எஜ்ஜாகி ஃபில்டரில் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பால் நல்லா போட்டார் புவி. 2வது பால் போகிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. கேட்சுங்க. அவுட் ஆஃப் த மேட்ச். அருளுக்கு எவ்வளோ கேட்ச் விட்டாங்க, ஆனால் இந்த மேட்ச்சு பிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த பேட்டிங்காக வெங்கடபதி ரெடி வராரு. 3 பால் புரிஞ்சிருக்குது. புவி 3 பாலுக்கு 1 ரன்னு தான் போட்டிருக்கிறாரு. கடைசி ஓவர் ஆஃப் த மேட்ச்சு வெங்கடபதி எதிர்கொள்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டு பால் போயிருக்குதுங்க. நாலு பேருமே அருமையாக போட்டுக்கிறாரு. இந்த ஓவரில் பெருசாக ஸ்கோர் வரல. காமராஜ் அடிச்சாரு பாருங்க ஷாட்டு. அண்ணன் அடிச்சாருங்க ஷாட்டு. அவ்வளோ ஷாட்டு தான். புவி 5 பாலுக்கு நல்லா போட்டுக்கிறாருங்க. 2 விக்கெட் எடுத்துக்கிறாரு தனது கடைசி ஓவரில். மேட்ச் கடைசி 2 ஓவரில் மாறிட்டுக்குதுங்க. ஸ்கோர் எங்கேயோ இருந்தது இங்கே போய்ட்டு. கடைசி பால் வைட் அண்ட் டெலிவரிங்க. கடைசி ஓவர் கடைசி பால் ஸ்ட்ரெயிட்டு போயிட்டுக்குதுங்க. 6ங்க பால். நல்ல ஷாட்டு. கடைசி ஒரு பாலுக்கு 6 ரன்னு அடித்து 600 ஸ்ட்ரைக் ரேட்டில் போகிறாருங்க. நல்ல பேட்டிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. 6 ஓவர் முடிவுக்கு ஜாகூர் வந்து 57 எடுத்துக்கிறாங்க. இது நம்ம ஊர் கிரிக்கெட் அணிக்கு வந்து டார்கெட்டாக 58 நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுங்க.
ஆறு ஓவர் முடிவுக்கு 57 அடிச்சிருக்கிறாங்க ஜாகுவார். பவுலிங்கும் நல்லா போடுவாங்க, இருந்தாலும் பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாங்க இவங்க. நம்ம ஊர் கிரிக்கெட் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க. நம்ம ஊர் கிரிக்கெட்டுக்காக இன்னிங்ஸை தொடங்கிறதுக்காக நம்ம ஊர் கிரிக்கெட்டோட எடிட்டரான காந்தி பாபுவும் கமலேஷும் வந்துருக்கிறாங்க. மொதல் ஓவர் போகிறதுக்காக சுரேஷ் வராரு. பவர் பிளே ஓவர். நல்ல டாட்டுங்க, பால் டெலிவரி டாட். மொதல் பால் டாட் வச்சுக்கிறாங்க, ரெண்டாவது பால் டாட்டுங்க. ஸ்டெம்பு கொஞ்சம் தான், இதெல்லாம் தட்டி தாக்கி தூக்கியிருக்கோம். பால் டாட் பாலோட ஆரம்பிச்சுக்கிறாரு சுரேஷ். இது எட்ஜி, அவுட்டுங்க. நல்ல எட்ஜி, நல்ல கேட்சி, நல்ல பவுலர். கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு டிசப்பாயின்மெண்ட். ஓகே, பரவாயில்ல, விடுங்க, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். நம்ம ஊர் கிரிக்கெட்டோட ஓனர், கோபவுண்டர் எல்லாமே அவர் தான். பேட்டிங்கில் பவுலிங்கில் வந்து நல்லா போட்டார், 11 ரன் எதிர் டீமுக்கு. பேட்டிங்கில் ஏதாவது சொந்த அணிக்காக ஏதாவது பண்ணுவார்னு பார்க்கலாம். 3 பால் அருமையாக போட்டுக்கிறார் சுரேஷ். சவுந்தர் எதுக்கு வராரு, லெக்கில் பால், பேட்ஸ்மேன் ஓடி வந்துட்டாருங்க. இவருக்கு இதே தாங்க வேலை அருளுக்கு. அவர் வந்து ப்ரோ பிளேயருங்க, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், எதுனா நினச்சிக்காருங்க. 4 பால் சுரேஷ் அருமையாக போட்டுருக்கிறாரு. 5ஆவது பால் கமலேஷ் எதிர்கொள்கிறாரு. எட்ஜி, கீப்பர் விட்டாருங்க. கீப்பர் கேட்சி விட்டாருங்க. அது கேட்சா மேட்சா பார்ப்போம் விரைவில். சுரேஷ் நல்லா போட்டுட்டு இருக்கிறாருங்க. 5 பால் அருமையாக போட்டார். கடைசி பால் அதே மாதிரி அமையுமா? கேட்சி தாங்க இதுவும், பிடிச்சிட்டாருங்க. குமார் வந்து அருமையாக கேட்சை பிடிச்சிக்கிறாருங்க. 2வது ஓவர் போகிறதுக்காக அருள் ரெடியாகி வந்துக்கிறாங்க. போன ஓவர் முடிவுக்கு 1 ரன்னு. ஆஃபில் போய்க்குதுங்க பால். அஜித் வந்து நான் பவுலர்னு நினச்சி என்கிட்ட போட்டார். பவுலிங் நல்லா போட்டுட்ருக்குறாங்க. 2வது பால், வாவ், ஸ்டெம்பு உடஞ்சிருச்சான்னு பார்க்கலாங்க. நல்ல யார்கர். 3 பால் அருள் வந்து அருமையாக ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்குறாருங்க. அவர் போல்டு கூட போன பால் எடுத்தார். 4வது பாலுக்காக சிங்கநடை போட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. இது அருமையான டெலிவரிங்க. பால் ஆஃபில் நல்லா போட்டார். நல்லா போட்டுட்ருக்கிறாரு அருள். 4 பால் அருமையாக போட்டுக்கிறாரு. பாலுங்க அருமையான பாலுங்க, டாட் பால். 2 ஓவராக நல்லா பவுலிங் போட்டுட்ருக்குறாங்க. இதுவும் டாட்டுங்க. அருமையாக டெலிவரி பண்ணிட்டுருக்குறாங்க பாலை. 2 பேருமே வந்து ஸ்டிச் பால் பிளேயருங்க. ஸ்டிச் பால்னால் அவ்வளோ பெரிய பால் இல்லை, சொல்கிற ஒரு பிளேயர், அவ்வளோதான். கடைசி பந்தை வந்து எரியறதுக்காக சுரல் ஓடுறாரு. லெக் ஸ்டம்பை நோக்கி போட்ட பாலுங்க. இதுவும் டாட்டுங்க. 2 ஓவர் அருமையான டெலிவரி பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. சுரேஷும் அருளும் நல்லா பவுலிங்கை போட்டு கொடுத்துருக்குறாங்க. 2 ஓவர் முடிவுக்கு 2 ரன்னு. 3வது ஓவருக்காக சூர்யா கையை காட்டிட்டு வராரு, ஹர்திக் பாண்டியா மாதிரி. பால் 1 ரன்னுங்க. 3வது பால் போட சூர்யா வந்துட்டு இருக்கிறாரு. பால் நல்லா டாட்டுங்க. நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பால் டெலிவரிஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பால் போகிறதுக்காக சூர்யா ஓடி வந்துட்டு இருக்கிறாருங்க. புல்டஸ் பால் அடிச்சாருங்க வானத்துக்கு. பால் 6ங்க. எங்கங்க அங்கே போயிட்டு இருக்குது பாருங்க. காருக்கு பக்கத்தால் போய் பால் குத்துதுங்க. போன பால் 6, அருமையான 6 அடிச்சார் பேட்ஸ்மேன். இந்த பால் பாருங்க, கேட்சி வாய்ப்பு இருக்கா? நல்ல ரன்னிங், 2 ரன் ஓடிக்கிறாங்க பேட்ஸ்மேன்ஸ். 4 பால் நல்லா போட்டுக்கிறாரு சூர்யா. லெக்கில் போயிருக்குது பால். ரவி ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. 1 ரன்னு தாங்க. நல்லா டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாங்க பவுலிங். கடைசி பால் காற்று என் பக்கம் வந்துருச்சுங்க. அருள் கடந்த ஓவர் 1 ரன்னுக்கு போட்டு போனார். பேட்ஸ்மேன் நல்லா போன ஓவர் அடித்தாங்க. இந்த மேட்ச் அதுலேயே ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. விட்ட இடத்தில் பிடிக்கிறாருங்க. அருள் அடுத்த டெலிவரி வைக்கிறாரு. பால் ஒயிட். அடுத்த டெலிவரி போடுறதுக்கு அருள் ரெடியாகி வந்துட்டுருக்கிறாரு. இந்த பாரும் டாட்டுங்க. அருள் தனது அணிக்காக நல்லா பவுலிங் போட்டு கொடுத்துருக்கிறாரு.
இந்த பாலும் டாட்டுங்க. தொடர்ந்து பால் வந்து டாட் ஆகிட்டே இருக்குது. நல்லா போட்டுக்கிறான் பவுலிங். அருமையாக டெலிவரி போட்டுக்கிறாங்க. இந்த ஓவரில் 4 டாட் வந்துருக்குது. 4 டெலிவரி டாட். பால் வந்து ஒரு ரன்னுக்கு அடிச்சிருக்கிறாங்க. 1-2 ஆகுமா? 1-2 ஆயிடுச்சு. 2-3 ஆகுமா? அடுத்த பேட்ஸ்மேன் மோகன் வந்துருக்கிறாரு. அருள் வந்து போன டெலிவரி நல்லா போட்டார். ரன் அவுட். இந்த பால் யார்கர், அருமையான யார்கர். 4 ஓவர் முடிவுக்கு 2-14. பஞ்சாப் போகிறதுக்காக வெங்கடபதி வந்துட்டு இருக்காரு. இதுதான் முன்னாள் கேப்டன் ஜாகுவாரோட அடிச்சாருங்க 6. நம்ம ஊர் கிரிக்கெட்டோட ஒரு 6ங்க இது. சவுந்தர் தனது ஆட்டத்தை திறந்துட்டாருங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இந்த பவுலருக்காக தான் வந்துட்டார் அந்த பவுலர். 2வது பால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் அடிச்சாருங்க. ஸ்ட்ரெயிட் அடிங்க. ஒன்று 6 இல்லை கேட்சுங்க. ஓடிக்கிறாங்க. நல்ல ஸ்ட்ரெயிட்டில் பாலை தடுத்துட்டாரு. கொஞ்சம் 2 பால் நல்லா அடிச்சுக்கிறாரு சவுந்து. 3வது பாலும் இதான் நடக்குதுன்னு போகலாம். கேட்ச் வந்துருச்சுங்க. பால் கேட்சுங்க. அவுட்டுங்க. பால் பவுலருக்கு வந்து மயக்கம் வந்ததுனால பவுலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. வைடுங்க. இந்த பால் டெலிவரி வைடு. இன்னும் 3 பாலுக்கு இந்த வரல. ஃபுல் டெஸ்ட் பால் ஆஃப் நோக்கி போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி போகுமா பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க. பவுண்ட்ரி போகலங்க. இன்னும் 2 பாலுக்கு 2 6 போனால் கூட மேட்ச் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்குது. லெக் சைடு நோக்கி வந்த பாலை பேட்ஸ்மேன் வந்து வாங்கிட்டாருங்க இந்த பால். அதனால் பால் டாட் ஆயிடுச்சு. பவுலரும் நல்லா போட்டுட்டு தான் இருக்கிறாரு. பேட்ஸ்மேன் ஏஜிங்க. கீப்பர் கேட்ச் அவுட். சேவர் போடுறதுக்காக சுரேஷ் வந்துக்கிறாரு. மொதல் பால் டாட். போன பால் டாட்டு. ஸ்லோ பால் போட்டுக்கிறாரு. கீப்பர் தாங்க கபடி விளாண்டுட்டு இருக்கிறாரு. எதுக்கு தான் கபடி விளாட்றாரு? ஏங்க இது கிரிக்கெட்டுங்க. அவர்கிட்ட சொல்லுங்கள். 2 பால் அருமையாக டாட் வச்சுட்டு இருக்கிறாரு. போல்டுங்க. ஸ்டெம்பு நடுவில் ஒன்று நிற்கிது. பேட்ஸ்மேன் பரவாயில்ல. ஹெல்பிங் மைண்ட். 3 பால் சுரேஷ் அருமையாக போட்டுக்கிறாரு. போன வாரம் ஒரு ரன் தான் போட்டார். இந்த பாலும் நல்ல உடம்பு நோக்கி வந்த பால். பேட்ஸ்மேன் அருமையாக வந்து ஒரு ஸ்ட்ரோக் வச்சுட்டு மாற்றி விட்டுக்கிறாரு. கடைசி 2 பால். மேட்சோட கடைசி 2 பால். இதுவும் போல்டு மிஸ். கொஞ்சம் கடைசி டெலிவரி ஆஃப் தி மேட்ச். இதையும் அருமையாக ஸ்லோ டெலிவரி போட்டார். மேட்ச் வின் பை ஜாகுவார். நல்ல மேட்சுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா விளாண்டாங்க. வெல் ப்ளே. நம்ம ஒரு கிரிக்கெட். இவங்களோட பங்களிப்பு நமக்கு என்றைக்குமே வேணும். அடுத்து ஒளியன் அன்பளிப்பு எல்லாம் நம்ம ஒரு கிரிக்கெட்.